ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னுட்டு நம்புகிறோம். இன்றைக்கி விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வாரம் சண்டே சிக்கன் கிரேவி செய்கிறாரு எங்கள் ஹஸ்பண்ட். அதை தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறாருன்னு பார்க்கலாம் வாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா கத்தியும் கேடையும் வச்சுட்டு சண்டை போட்டுட்ருப்பாங்க. நாங்கள் கடாயும் கரண்டியும் வச்சுட்டு நின்றுட்டுருக்கோன்னு பார்க்காதீங்க. இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறோன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு தேவையான ஆயில் எடுத்துக்கணும். கொஞ்சம் கிரேவிக்கு ஆயில் அதிகமாக எடுத்துக்கலாம். கடுகு தேவையான அளவு போட்டுக்கலாம். கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கடுகு பொரிஞ்சதும் வெங்காயத்தை கொஞ்சம் லைட்டாக கொரன்னு அரைச்சி எடுத்துக்குவோம். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா நான் யூஸ் பண்ணிக்கினேன். உங்களுக்கு காரத்துக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம வெங்காயத்துக்கு முன்னாடியே இஞ்சி பூண்டு போட்டுட்டோன்னா அது கடாயில் ஒட்டிக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தீய ஆரம்பிச்சிடும். அதனால் ஃபஸ்ட்டு வெங்காயம் நம்ம அரைச்சதை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோன்னா கடாயில் ஒட்டாத க்ளீனாக வரும். நெக்ஸ்ட்டு தக்காளி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் அதை பேஸ்ட்டாக மிக்சியில் அரைக்க மாட்டேன். அரைச்சேன்னா எல்லாமே அப்படியே ஜாமுன் மாதிரி ஆகிடும். அதனால் தக்காளி மட்டும் அரைக்காமல் எடுத்துக்குவேன். தக்காளி நல்லா வதங்கினதும் நான் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டே உருளைக்கிழங்கெல்லாம் வேக வைக்கக்கூடாது. கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கை டேரெக்டாக போட்டு வதக்கணும். ஏன்னா சிக்கன் வேகிற அளவுக்கு உருளைக்கிழங்கு சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நம்ம செப்பரேட்டாக வேக வச்சு போட வேணாம். அப்படியே டேரெக்டாக கட் பண்ணி வதக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம வதக்கின அந்த உருளைக்கிழங்குலேயே சிக்கன் கழுவி வச்சுருந்ததையும் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். அதில் ஆயில் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு மஞ்சத்தூள் தேவையான கல்லுப்பு ரெண்டுத்தையும் போட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். சிக்கன் கிரேவி செய்யும்போது உருளைக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு இதெல்லாம் போட்டு சிக்கனோடு சேர்த்து கிரேவி செஞ்சோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதெல்லாம் ஆப்ஷன் தான், வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் ஓகே நார்மலாக சிக்கன் கிரேவி செய்கிற மாதிரியும் செஞ்சுக்கலாம். எங்களுக்கு பிடிக்கும், அதனால் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். சிக்கன் மசாலா தேவையான அளவு எடுத்துக்கிட்டேன். வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் 5 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ ஸ்பூன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி காரத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்ட உடனே தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதித்து உருளைக்கிழங்கும் கரெக்டாக வேகும். சிக்கனும் நம்ம ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணுறதுல சிக்கன் பாதி வெந்துடும். பேலன்ஸ் நம்ம தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணுறதுல மீதி இருக்கிறது வெந்துடும். சிக்கன் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரத்துலேயே வெந்துடும். மற்ற நான்வெஜ்ஜை விட சிக்கன் சீக்கிரத்துலேயே வெந்துடும். நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் ஒரு டைம் கொத்தமல்லி போட்டுக்குவேன். தண்ணி ஊற்றி 2வது டைம் கொத்தமல்லி போடுவேன். நான் கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் பண்ணிக்குவேன். உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும், அதனால தான் நான் யூஸ் பண்ணுறது. பக்கம் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டே இருக்கட்டும். அந்த பக்கம் சாதத்துக்கு நம்ம உலைய வச்சிடலாம். ரெண்டும் அட் டைமில் இறக்கிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சண்டே டைமில் இல்லைன்னா லீவ் டைமில் இந்த மாதிரி சமைச்சு 2 பேரும் பேசிக்கிட்டே சமைச்சு பாருங்கள். நல்லா என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும். அந்த வீக்கெண்டு ரொம்ப சூப்பராக ஸ்பெஷலாக போகும். நான் ட்ரை பண்ணிட்டு தான் சொல்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தண்ணி கொதிச்சிருச்சு, அரிசி போட்டுக்கலாம். இந்த பக்கமும் கிட்டத்தட்ட சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். உண்மையாகவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. உப்பு காரம்லாம் அப்படியே கரெக்டாக இருந்துச்சு. உருளைக்கிழங்கும் உடையில கரெக்டாக வெந்துருந்துச்சு. பாருங்கள், நீங்களே பாருங்கள், சூப்பராக இருக்குது. கலர்ஃபுல்லாகவும் இருக்குது பார்க்க. டைம் 2 o'clock கிட்ட ஆகிடுச்சு. எனக்கே நல்லா பசி எடுத்துக்கிச்சு, பசங்களுக்கும் நல்லா பசி எடுத்துகிட்டு இருக்கோம். சண்டே டைம் அவர் சாப்பிட மாட்டார். ஃபஸ்ட்டு நாங்கள் சாப்பிட்ற வரைக்கும் அவர் சாப்பிட மாட்டார். பசங்களுக்கு அவரே ஊட்டி விட்டுருவார் நான் சாப்பிட்றதுக்குள்ளே. ஓகே, டாடா பை பாய். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பாய்.